ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அறிமுகத்தினுடைய 84வது மாதாந்திர கூட்டம். இதில் தலைமை தாங்கி உள்ள பொன்னையா சாமி அவர்களுக்கும் நிறுவன தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை கூறுகிறேன். இந்த மாதாந்திர கூட்டத்தின் வாயிலாக ஜோதிடத்தினுடைய அருமை பெருமைகளை உலகெங்கும் கொண்டு செல்வதே நமது ஆராய்ச்சி அறிவு நிறுவன தலைவரினுடைய ஒரு தலையாய விருப்பம். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவரவர்களுடைய தான் கற்று உணர்ந்த ஜோதிடத்தினுடைய சுவைகளை பொதுமக்களுக்கும் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் எடுத்து சொல்வதற்காகவே இந்த மாதாந்திர கூட்டத்தை நடத்தி சிறப்பாக வெற்றி கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே நானும் அவருடைய மாணவன் என்கிற அடிப்படையிலே அவரிடம் கற்று உணர்ந்ததையும் நான் இங்கு உங்கள் முன் வைக்கிறேன். இந்த ஜோதிடக்கலை யாரெல்லாம் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும், ஜோதிடம் பார்ப்பதற்கு உண்டான அமைப்புகள் அவரவர் ஜாதகத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே சொல்லுகிறேன். முதல்ல முகுந்தன் முரளி ஐயாவினுடைய சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பில் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது, புதன், குரு போன்ற கிரகங்களினுடைய நட்சத்திரத்திலே ஏதாவது கிரகங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்கள் ஜோதிடத்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு விதி. அது ஏன் ஜோதிடத்தில் அந்த கேது நட்சத்திரத்தில் இருந்தால், குரு நட்சத்திரத்தில் இருந்தால், புதன் நட்சத்திரத்தில் இருந்தால் நம்ம ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொன்றுக்கும் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜோசியர்களும் ஏன் இது எதனால் அப்படிங்கிற ஏன்கிற கேள்வி கேட்டாலே நிறைய விடைகள் கிடைச்சிடும். அந்த பிரபஞ்சம் அவர்கள் அறிவை தூண்டிவிட்டு அதுக்கான விடைகளை கொடுத்துரும். அந்த அடிப்படையில் இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு விளக்கங்களை நான் இங்கே சொல்ல வர்றேன். இப்போ கேதுனுடைய அதிபதினு பார்த்தோம்னா கணபதி. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அப்போது கணபதியினுடைய அருள் அனைவருக்கும் அவசியம். அந்த கேதுவனுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஞானம் வேணும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவை விட மிஞ்சியது ஞானம். அதனால தான் அந்த ஞானக்கடவுள் கணபதிக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இது அனைவருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் சொல்கிற வாயில் ஒரு சிலருடைய வார்த்தைகளால் ஒரு சிலருக்கு புரிய வரும். அப்படிங்கிறதுனால மீண்டும் என்னுடைய ஒரு துணியில் உங்களுக்கு இதை சுட்டி காட்டுறேன். அவ்வளோதான். அந்த கணபதி விவேகத்தால் வென்றார் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணத்தில் எல்லாருக்கும் தெரியும். விதி இருந்தால் விவேகமான முறையில் விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த கணபதி மூலம் அறிஞ்சு கொள்கிறோம். ஆக அந்த ஞான கணபதியினுடைய இது நம்ம கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வர்றார். அது என்னென்ன நட்சத்திரம்? அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒருவருக்கு கிரகம் இருக்கணும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரமுமே அந்த ஞானத்தை தான் வலியுறுத்தும். அந்த அஸ்வினியினுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா சரஸ்வதி, படிப்புக்கு அதிபதி சரஸ்வதி. அதுபோல் அந்த ஞானத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த அமைப்பு அங்கே கேது பகவானுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. மூலம் நட்சத்திரம்னு சொல்லும் பொழுதும் கூட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆணிவேர் மூலம் நட்சத்திரத்தினுடைய சிம்பலே ஆணிவேர் தான். அப்போது ஒரு ஜோதிடத்தில் உள்ளே இறங்கும் பொழுது அதனுடைய ஆணிவேரெல்லாம் நமக்கு தெரியணும். அந்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏன்கிற கேள்வி கேட்கவே தோணாது. திரும்ப செஞ்சதப்பே செஞ்சிட்ருப்பாங்க.
நான் நல்லா தான் செஞ்சேன் அப்படின்னு மட்டும் இருந்துக்குவாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த ஏன்கிற கேள்வியை தூண்டக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேதுனுடைய நட்சத்திரம். அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த புதனுடைய அதிபதினு எடுத்துக்கிட்டால் விஷ்ணு பகவான். இந்த விஷ்ணுனுடைய தச அவதாரங்களுக்கு முன்னதாகவே நமது வேதங்கள் அசுரர்களால் திருடப்பட்டது. அதனால் நம்ம தேவர்களுக்கும் மக்களுக்கும் இடையூறு ஏற்படும்னு எல்லாரும் வேண்டுதல் வச்சதுனால அந்த விஷ்ணு பகவான் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அந்த அரக்கர்களை அழித்து அந்த வேதங்களை மீட்டதாக வழிபாடு. அந்த வேதங்களை மீட்டு நம்மளுக்கு அது தந்ததாக வரலாறு. அப்போ அதனால தான் கல்விக்கு அந்த ஹயக்ரீவரை நம்ம வழிபடுறோம். ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்த விஷ்ணு. அப்போ புதன் பகவானுடைய அம்சம். அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த மூன்றுமே அறிவை வளர்க்கக்கூடிய அந்த காரகத்துவத்தில் 3 நட்சத்திரங்களுக்கும் பங்குண்டு. அப்போ இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் கட்டாயம் ஒரு கிரகமாவது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த புதனுடைய காரகத்துவம் என்ன? படிப்பு, ஞாபக சக்தி. ஒரு ஜோதிடர்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞாபக சக்தி இதெல்லாம் தரக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கட்டாயம் கிரகம் இருக்கணும். அதன் பிறகு குருவினுடைய நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்திலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும். ஏன் அது ஒவ்வொன்றுக்கும் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விளக்கம் நான் கொடுத்துட்ருக்கிறேன், அவ்வளோ. இப்போ குருவருள் இல்லையா திருவருள் இல்லை. குருவால் கற்றுக் கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. மாதா பிதா குரு தெய்வம். இப்போ அந்த குருவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதே இந்தந்த வார்த்தைகள்லேருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த குரு தாய் தந்தைக்கு நிகரானவர். எப்படி அப்படின்னா குருவினுடைய திசை வருடம் 16 வருடம், சந்திரனுடைய திசை எவ்வளோ 10 வருடம், சூரியனுடைய திசை எவ்வளோ 6, 10 6 16 வருடம் குருவினுடைய திசை. அப்போ தாய் தந்தை இருவரும் அந்த குருவுக்குள் அடக்கம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வருது இல்லையா? ஆக அந்த தாய் தந்தையர் இருவருடைய அன்பு, அறிவு அனைத்தையும் போட்டக்கூடிய சக்தி அந்த குருவுக்கு உண்டு. இப்போ மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா மூலியமாகவும் அந்த குருவே தெய்வத்தை காட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் இருக்கார். இப்போ அந்த குரு ஆங்கிரிச சப்தரிஷிகள் ஒருவரான ஆங்கிரிச முனிவருடைய வாரிசான பிரகஸ்பதின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அவர் ஆயக்கலைகள் 64 கற்று 4 மறைகளை கற்று அந்த கலைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குரு எதையும் எதிர்பாராமல் செய்கிறவர். அதை இன்னும் திருக்குறளில் கூட ஒரு இதை சொல்லலாம். தாம் இன்புறுவது கண்டு உலகின்புற தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நாம் ஒரு கல்வி கற்றுட்டோம், அதனால நல்ல சுகம் இருக்குது அப்படின்னா உலகமே அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது யார்? அந்த குரு தான். அப்பேற்பட்ட குருவினுடைய ஆசை இருந்தால்தான் அந்த ஜோதிடத்தில் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் கட்டாயம் ஒரு கிரகமாவது இருக்கணும். இந்த 3லேயும் ஒரு கிரகங்கள் இருந்தால் அவருக்கு எளிமையாக ஜோதிடம் புரியும், எளிமையாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த கற்றுக்கொள்ளும் வயது காலங்கள் மாறுபடும். ஒவ்வொருவருடைய அமைப்பின்படி இந்த வயசில் அவங்க கற்றுக்குவாங்க, அடுத்த 8 வயசு 10 வயசு 20 வயசுன்னு அந்த வயது காலங்கள் மாறுபடும். ஆனால் இதில் இருந்துருச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு அந்த ஜோதிடத்தினுடைய ஈடுபாடு வந்தே தீரும். அதிகபட்சம் ஜோதிடராக இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைப்பில் இது கட்டாயம் இருக்கும்.
இப்போ இந்த அமைப்பு வந்து அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்துடனும் சம்மந்தப்படும் பொழுது இன்னும் அது வலியுறுத்தும். இப்போ பாவகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது 5ஆம் பாவகம் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 5ஆம் இடத்தோட இந்த குரு, கேது, புதன் கிரகமோ அதனுடைய நட்சத்திரங்களோ தொடர்பு கொள்வதும் ஜோதிடத்தினுடைய ஆர்வத்தை அதிகரிக்கும், ஜோதிடர்களாக ஆக்கும். அதே போல் சும்மா ஜோதிடர் ஆனால் மட்டும் போது நான் வந்து அதை வந்து அதன் மூலம் வருமானம் பெறணும், ஜோதிடத்தின் மூலம் வருமானம் பெறணுமா அப்படின்னா அதை வந்து வருமானம்னு சொல்லக்கூடிய பாவகம் 2. அந்த 2ஆம் பாவகத்தோட இந்த தொடர்புகள் எல்லாம் வேணும். 2ஆம் பாவகம் அதை தொழிலாக செய்கிறப்ப தொழில்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம். இந்த 2, 10 இருந்தால் 2 வந்து வாக்கு, 10 தொழில், வாக்கால் தொழில், 2 வருமானம், 10 தொழில். இப்போ வாக்கு மூலியமான வருமான தொழில் இது அதை வந்து அந்த பாவகத்தோடவும் இந்த குரு, புதன், கேதுவனுடைய நட்சத்திரங்களும் இணைக்கணும். அப்போ சரி, இப்போ இதெல்லாம் தொடர்பு இல்லைன்னா அவங்களாம் ஜோசியரே ஆக முடியாதா, ஜோசியம்னா அவங்களுக்கே ஏறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டு. அப்போ அந்த கிரகத்தினுடைய வலுவிழந்திருக்கு அப்படின்னா அதனுடைய காரகத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய செயல்களில் அந்த கடவுள்களை வழிபட்டு அதை வந்து வலுவாக்கணும். எனக்கு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையா, அப்போ அந்த கடவுள் வழிபாடு, அந்த விநாயகனுடைய அருளை பெறதை நோக்கி அதுக்கான பரிகாரங்களை கோயில்களை சென்று ஞான கணபதியை சரணடையணும். புதன் கிரகத்திலையா விஷ்ணு பகவானை சரணடையணும். குரு இல்லையா குரு பகவானை சரணடையணும். அந்த குரு தானியமான சுண்டல் தானம் கொடுக்கறது, புதனுடைய தானியமான பச்சை பயிறு தானம் கொடுத்தல், இந்த மாதிரியான பரிகாரங்களை தேடி அதை நம்ம வந்து வலுப்படுத்திக்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவர்கள், ஜோதிட தொழிலில் ஏற்கனவே இருந்தாலும் கூட என்னால் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை வந்து செய்யும் பொழுது கட்டாயம் அதில் வந்து ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும், ஜொலிக்க முடியும். இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நான் வந்து ஐயா சொன்னது போல் ஒரு அறிமுக பேச்சாளர், என்னுடைய பேச்சிலே குற்றம் குறை இருந்தால் தாங்கள் பொறுத்தரல வேண்டும். ஆக இந்த ஐயா சொல்லி கொடுத்த இதை யாருக்கெல்லாம் ஜோதிடராகும் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவே நான் இங்கே வந்து பேசியிருக்கேன். இப்போ என்னுடைய ஜாதகத்திலேயே கூட இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் உங்கள் முன்னாடி நான் ஜோதிடங்கிற ஒரு பேரில் இருக்க முடியுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான், ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன், புதன், கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான், 3 கிரகங்களும் அமைப்பில் இருக்குது. சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல் 2, 10, 5 தொடர்பு வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே அமர்ந்துள்ளார். அந்த காலபுருஷனுக்கு 5 குடையவன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் 11லிருந்து. 10, 11 பரிவர்த்தனை. இது போன்ற அமைப்புகள் வந்து என்னையும் ஜோதிடராக்கியது. அப்போ 10, 2, 5, இன்னும் ஒரு சிலருக்கு 6ஆம் இடம் வேலை, அதுவும் இருந்தாலும் இதுக்கு தொடர்பு கொள்ளும். சரி, இப்போ இந்த தொடர்பு இல்லை, இப்போ இந்த 3 கிரகம் மட்டும்தானா? இப்போ 8ஆம் இடம் வலுப்பற்றவங்களுக்கு ஜோசியம் வரும். ஏன்? 8ஆம் இடம் மறைவிடம், மறைபொருள். அந்த மறைபொருளை உணர்ந்தவங்க அந்த மறைஞ்ச விஷயங்களை வெளிப்படுத்தணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. 8ஆம் இடம் மறைவிடம், மறைபொருள். அந்த மறைந்த விஷயங்களை ஆய்வு செய்யணும், யாருக்கும் தெரியாததுக்கு நம்ம ஒரு விடை கண்டுபிடிக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வர்றார். அப்போ செவ்வாய் பலப்பற்றவர்களுக்கும் ஜோதிடம் உண்டு. இந்த பாவக இணைப்பையும் இந்த நட்சத்திர சாரத்தையும் வைத்து ஒருவர் ஜோதிடராகும் அமைப்பு எவ்வாறு என்று சொல்வதற்கான வாய்ப்பளித்த நிறுவன தலைவர் முகுந்தன் முரளி ஐயாவிற்கு நான் நன்றி கூறி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அமைப்பில் இருந்தால் அவர்கள் ஜோதிடராக ஆவார்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தோட சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த நம்முடைய பால ஐயா அவர்களுக்கு நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களும் பொன்னியாசாமி ஐயா அவர்களும் இணைந்து பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட சென்று வாங்க. அடுத்து